வெல்கம் டு எவ்ரிதிங் அம்மா. இன்றைக்கி நம்ம பாகற்காய் பொரியல் பண்ண போகிறோம். கேஸ் ஆன் பண்ணி வானல் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறோம். அதில் கடுகு சீரகம் போட்டுக்கிறோம். அது பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளிட்டு போட்டுக்கிறோம். பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு வெங்காயம் தேவையான அளவு போட்டு வதக்கி டர்மரிக் பவுடர் 1/2 ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிப்போம். வதக்கி மூடி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. நான் பெரிய தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ பாகற்காயை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், விதையெல்லாம் எடுத்துகிட்ருக்கேங்க. அதை நம்ம பாகற்காயை வானலில் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதக்கிக்குங்க. ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அந்த காயில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானது. பாருங்கள் எவ்வளோ வதங்கியிருக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்து நான் தெளித்து விட்டுக்கிறேன். நமக்கு தொக்கு மாதிரி வேணும்னா கொஞ்சம் நம்ம விட்டுக்கலாம். நான் பொரியல் செய்கிறதுனால அப்படியே தெளித்து விட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்துருக்கு. சூப்பராக எடுத்து பாருங்கள், நல்லா இருக்குங்க பொரியல். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போடுறேன் நான். அது கூடவே நான் வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அந்த கசப்பு தன்மையை கொஞ்சம் இல்லாமல் நல்லாயிருக்கும் பொரியல் சாப்பிட்றதுக்கு. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கலந்து பார்க்கலாமா? பாருங்கள் வெந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாகற்காய் ரெடி ஆகிடுச்சு பொரியல். இப்போ கோரியண்டர் லீஃபு அது மேலே தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒரு டெலிஷியஸான வெஜிடபிள் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஸோ டேஸ்டி. ஓகே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.